அப்புறம் த்ரோட் வந்து சுத்தமாக ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு. நான் இங்கே வந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்டோன்னே வித்தின் 15 டேஸ்லேயே அதோடைய எஃபெக்ட் எனக்கு ஃபஸ்ட் மந்தில் கிடச்சிது. என் பேர் ஜமீலுங்க. நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். லாஸ்ட் 3 மந்த்ஸாக வந்திருக்குது. 3வது டைம் நான் மருந்து வாங்க வந்திருக்கிறேன். ஃபஸ்ட்டு டைம் வந்து மருந்து வாங்கி சாப்பிடும்போது நமக்கு வந்து அவங்களுக்கு த்ரோட் வந்து பேச முடியாமல் இருந்த சூழ்நிலைகள் இருந்தது. இப்போ இந்த டைம் அதுக்கப்புறம் 1 மந்த் மருந்து சாப்பிட்டோன்னே த்ரோட் வந்து நல்லா ஓப்பன் ஆகி நல்லா பேச ஆரம்பித்தாங்க. இப்போ அங்கங்கே கட்டி உருள்ற மாதிரி இருக்குது அப்படி இப்படின்ட்டு ஃபீல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் த்ரோட் வந்து சுத்தமாக ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு. நான் இங்கே வந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்டோன்னே வித்தின் 15 டேஸ்லேயே அதோடைய எஃபெக்ட் எனக்கு ஃபஸ்ட் மந்தில் கிடச்சிது. சாப்பாடு வந்து நடுவில் வந்து ஒரு 2 டைம் மட்டும் சாப்பிட்ற மாதிரி மறுபடியும் ஆகிட்டாங்க. முன்ன வந்து மருந்து கொடுக்கும்போது நல்லா பசி எடுக்கும், நல்லா சாப்பிட்றதுலாம் இருந்தாங்க. இப்போ வந்து கொஞ்சம் கம்மி. ஒரு வாரத்தில் ஒரு 2 நாள் சாப்பிட மாட்டாங்க சரியா. அப்புறமா சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி தான் போயிட்டுருக்குது. இப்போ டாக்டர் வந்து சொல்லியிருக்கிறாரு, நல்லா சாப்பிட சொல்லியிருக்கிறாரு. 2 இட்லி 3 இட்லி அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாரு. வேலையெல்லாம் பண்ணுறாங்க, போகிறாங்க வராங்க. பட் ஆனாக்கா கொஞ்சம் டயர்டாகிறாங்க. மறுபடியும் அந்த லைட்டாக தலைவலி இருக்குன்ற மாதிரிலாம் அவங்க ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. அப்படி இந்த டயட்டை ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த டயட் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா ஏதாவது ஒரு நாள் 2 நாள் வந்து மிஸ் பண்ணிடுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏதாவது ஒரு நாள் 2 நாள் அவங்க மிஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் டயட்டை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க ஓரளவுக்கு. ஏன்னா அவங்களுக்குமே அது சரியாகணுங்கிற பயம் இருக்குது. ஏதாவது ஒரு நாள் 2 நாள் மிஸ் ஆகிடுதுன்னு நினைக்கிறேன். நான் டேப்லெட்ஸ் வந்து மிஸ்ஸே பண்ணுறதில்ல.